இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், எந்த இடத்துல ரெசிஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ராடே லெவல்ஸையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஓவராலாக டெய்லியில், வீக்லியில், மந்த்லியில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 17,204. இன்றைக்கி ஓப்பன் ஆன ரேஞ்ச் 17,204 கிட்ட ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோன்லேயே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு. இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் போயிருந்தால் மேக்ஸிமம் நம்ம கன்சல்டேஷன் ஜோனில் வச்சு நம்மளோட டைம் டிக்கேனாலேயே நம்ம லாஸுக்கு வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 40,043 ஓகேங்களா. இன்றைக்கி போன ஹை பாருங்கள், இந்த ரீஜன் 40,050 அந்த ரீஜன் ஹை போயிட்டு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே இறங்கலாம் மேலே இறங்கலாம், அதே ரீஜன்லேயே கன்சால்டேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோனு. அதே சேம் டைமு நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டு இப்போ அந்த சேனல் லைனுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. சரி வாங்க நம்ம நாளைக்கு எப்படி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ண போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நிஃப்டியை டே கேண்டிலில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டிலில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா நிஃப்டி இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகி இப்போ இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்து இப்போ மேலே மூவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்தராக இந்த ரீஜனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உடனே இந்த ரீஜனை தொடுமா அப்படிங்கிறத நம்ம 1 hour 15 minutes கேண்டில் இதில் போய் நாளைக்கு எப்படி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிஃப்டியை நான் 1 hour கேண்டில் வச்சுருக்கேன். 1 hour கேண்டிலில் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு டபுள் பாட்டம் வரையும் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு. இன்றைக்கி டபுள் பாட்டமோட நெக்லைன் ரீஜனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இது மேலே ரீச் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை இந்த நெக்லைன் இருக்குல்ல இதுக்கு கீழேயே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா ஃபர்தராக இது கீழே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை 15 minutes கேண்டிலில் வச்சு நாளைக்கு எப்படி இன்ட்ராடே பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 15 minutes கேண்டில் வச்சுருக்கேன். 15 minutes கேண்டிலில் இந்த ட்ரெண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளார மூவ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு இது பிரேக் அவுட் ஆச்சு ஓகேங்களா. இப்போ பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டுருக்கா. இது ஃபர்தராக இறங்குச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பட்டு பவுன்ஸ் பேக் ஆக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. அப்படி இல்லை இந்த இடமே பவுன்ஸ் பேக்காக கன்சிடர் ஆச்சுன்னா இதிலேருந்து கூட மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த கன்சாலிடேஷன் நடந்துச்சுல்ல இந்த ஜோன்லேருந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் இன்னையோட டே ஹை லோவை வைலட் கலரில் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவாக இருக்குன்னா இப்போ இந்த ரீஜன் 17,207ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,247. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,300 ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் சப்போர்ட்னா இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகணும் 17,100. அடுத்து நேர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் 17,022 ரேஞ்சு ஓகேங்களா. இதுக்கு அடுத்த சப்போர்ட்னா வீக்லி லோ 16,940. அதுக்கு அடுத்த சப்போர்ட் நமக்கு 16,833 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதில் நான் உங்களுக்கு ப்ரைஸ் டேக் போட்டுறேன். இப்போ ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஓகேங்களா. இப்போ பாட்டமில் இந்த லைனு 17,108 இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு அடுத்து 17,019 இந்த ரேஞ்சு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,941. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 16,830 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டி இந்த இடம் இதெல்லாம்
ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு. இப்போ இந்த இடம் இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமு டே கேண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு, இது வந்து ஒரு டபுள் டாப்பு, அது கீழே இறங்கி இப்போ இந்த இடம் வந்து நெக்லைனு, இந்த நெக்லைனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்தராக மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்னையோட டே ஹையில் வந்து நான் வயலட் கலரில் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். இந்த ரீஜனை போய் திருப்பி ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் இது உடனே எடுத்துருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு 1 ஹவர் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலில் போய் பார்க்கலாம். எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், அது கீழே ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டிலு. இந்த 1 ஹவர் கேண்டிலில் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சேனல் போயிட்டு இருந்தது. அந்த சேனலோட மூமெண்டம் இப்படி இருந்தது. அந்த சேனலோட பிரேக் அவுட்டாக இப்போ இந்த சேனல் ஃபார்ம் ஆச்சு. இதுக்குள்ளாரையும் மூவ் ஆகிருந்தது. இந்த இடம் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக இந்த சேனலோட ஹையில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இந்த ரீஜனில் தான் கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் இது லோ வந்துச்சுன்னா இங்கே போயிட்டுருக்குல்ல இந்த லைனு, இந்த ப்ளூ கலர் லைனு, இதோட லோவை தொடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக இது மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சு பார்க்கலாம். அதே சேம் டைம் இதுக்குள்ளார ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ரீஜன் வந்து சப்போர்ட்டாக எடுத்துன்னா இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சேம் டைம் இந்த சேனலோட பாட்டம் இங்கே பட்டு திருப்பி மேலே ஏறலாம், அப்படி இல்லைனா இந்த ரீஜன்லேருந்தே மேலே ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு இது என்ன மாதிரியான பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸில் பார்த்துட்ருக்கோம் பேங்க் நிஃப்டியோடது. இப்போ இந்த ரீஜன் இருக்குல்ல, இதிலேருந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த சேனல் இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக எடுக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 39,770. அப்படி இல்லை, இன்னையோட டே ஹை பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த சேனல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் 40,150 ரேஞ்ச். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 40,350. அதுக்கு அடுத்து வந்து வீக்லியோட ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ் 40,600. இந்த ரீஜனை வந்து ஈஸியாக பேங்க் நிஃப்டி தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலு. ஒன்ஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, கீழே இறங்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா 39,600 இந்த ரீஜன் சப்போர்ட்டாக இருக்கும். மந்த்லியோட லோ அது வந்து 39,500 ரேஞ்ச். இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் பட்டு என்ன பண்ணணும்னா கீழே இறங்குறதா இருந்தால் இப்படி இறங்கி இது திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி இப்படி ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஆப்ஷன் நாளைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில், சப்போஸ் சேனல் பிரேக் அவுட்டே ஆகலை அப்படின்னா சேனலுக்குள்ளேயே இன்றைக்கி நடந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் டேக்கை போட்டுடலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ஒரு சேனலோட ஹை. ஓகேங்களா? அதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரீஜன் தான். நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனாங்கிறத கன்சிடர் பண்ணி டே லோவை கட் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் வந்து இந்த 2 ரீஜனுக்கு நடுவில் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜனே கன்சல்டேட் ஜோன் ஆகும். ஓகேங்களா? இதுவும் எடுத்துக்கும், அடுத்து இதுவும் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். அது விட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்து சப்போர்ட் எந்த ரீஜன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். நான் அதை உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஹை, இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது லோ எடுத்ததுன்னா எந்த இடத்துல லோ எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடம் இதெல்லாம் வந்து ஒரு மூமெண்ட் போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைய ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைன் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்த பேஸ் பண்ணி நான் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சப்போர்ட் ஜோனுக்கு. ஓகேங்களா? நம்ம அதை வந்து வயலட் கலரில் கொடுத்துக்கலாம். ஏன் இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு தான் திரும்பி மார்க்கெட் ஏறி இருக்குது, இங்கே வந்து தான் ஏறி இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த இடத்துல வந்து தான் இப்படி மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. ஸோ இந்த ரீஜன் எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு லைன் கூட இருக்குது பாருங்கள், நான் அதையும் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இந்த ரீஜனை கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம். ஓகேங்களா? அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சின்ன சின்ன சப்போர்ட் ஜோன். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் வந்து அந்த 150லேருந்து 200 பாயிண்ட் நான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட்ஸை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இது எதுக்காக இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் பட்டு கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் பட்டு தான் இப்படி இறங்கியிருக்கு.
இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனது தான் இப்படி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் ப்ரைஸ் டேக் கொடுத்துட்றேன். இந்த இடம் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இது, இந்த ரீஜன் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்தால் வீக்லி லோ, இந்த ரீஜன் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்பையும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 150லேருந்து 100 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 100 to 150 கிடைச்சாலே பேங்க் நிஃப்டியில் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணியில் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகிற மார்க்கெட்டில் இருக்கிறப்ப நீங்கள் இது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டே, நீங்கள் அன்றைக்கி போய் மாட்டிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நமக்கு எந்த இடத்துலையுமே பிரேக் அவுட் ஆகலை பாருங்கள். இன்னைக்கு கேண்டிலோட லெவல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து லெவலே கொடுக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவசரப்பட்டு ட்ரேடு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக நிதானமாக எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடித்தா கண்டிப்பாக 100லேருந்து 150 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துகிட்டு வெளில வந்துட முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.